வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் பெருக்கல் கணக்கு பார்க்க போகிறோம். 3 இலக்க எண் பார்க்க போகிறோம். 3 எண்களாக பெருக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 483 பெருக்கல் 519. இப்போது பெருக்கல் எப்போவுமே பின்னாடி இருக்க எண்ணோட கடைசி எண் எடுத்துகிட்டு போய் இந்த 3 எண்ணு கூட பெருக்கணும். எப்படி பெருக்கணும் அப்படின்னா, பின்னாடி இருந்து பெருக்கணும். முதல்ல இந்த எண்ணு கூட பெருக்கணும், அடுத்தது இந்த எண்ணு கூட பெருக்கணும், அடுத்தது இந்த எண்ணு கூட பெருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் 3 எண்ணு கூட பெருக்கணும். அடுத்தது நடுவில் இருக்க எண்ணை எடுத்துகிட்டு போய் இங்கே பெருக்கணும். அடுத்தது முதல் எண்ணை எடுத்துகிட்டு போய் இந்த 3 எண்ணு கூடயும் பெருக்கணும். இதே மாதிரி தான் இந்த 3 கணக்குகளும். வாங்க பார்க்கலாம். 9 பெருக்கல் 3 முன்னாடி சொன்னால இந்த எண்ணு கூட தான் பெருக்கணும். அடுத்தது 8 கூட பெருக்கணும். அடுத்தது 4 கூட பெருக்கணும். இந்த ஆர்டரில் தான் போகணும். இங்கேருந்து பெருக்கக்கூடாது, நடுவில் இருந்து போகக்கூடாது, எங்கேருந்து போகக்கூடாது. இங்கே பின்னாடி இருக்க எண்ணு கூட இருந்தால் பெருக்கணும். இங்கே எது மாதிரி எடுக்கிற எண்ணும் இந்த எண்ணோட கடைசி எண்ணை தான் முதல்ல எடுத்து பெருக்கணும். இந்த எண்ணை பெருக்கி முடிச்சுட்டு அடுத்தது நடுவில் இருக்க எண்ணை எடுத்து பெருக்கணும். அடுத்தது நடுவில் இருக்க எண்ணெய் எடுத்து பெருக்கி முடிச்சுட்டு அடுத்தது முதல்ல இருக்க எண்ணெய் எடுத்து பெருக்கணும். எடுத்து பெருக்கிட்டு எல்லாத்தையும் கூட்டி போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். 9 எடுத்துகிட்டு போய் பெருக்கலாம். 9 பெருக்கல் 3. 9ஆம் வாய்ப்பாடு சொல்லி பாருங்கள். 1 9 9, 2 9 18, 9 27. 27க்கு 7 எழுதிக்கிங்க. 27 அந்த மாதிரி 2 டிஜிட்டில் வந்ததுன்னா, 2 இலக்க எண்கள் வந்துச்சுன்னா 27. 27 அப்படிங்கிறது 2 இலக்க எண்ணா, அதில் ஒரு எண்ணை பின்னாடி இருக்க எண்ணை இங்கே எழுதிக்கணும். 2 இலக்க எண் வந்தால் இங்கே எழுதிக்கணும். எழுதிட்டு மேலே 2 போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த 9 எடுத்துகிட்டு போய் இந்த 8 கூட பெருக்குங்க. 8 கூட பெருக்குனா 72 வரும். பெருக்கி பாருங்கள். நம்ம சேனல்லேயே பெருக்கல் வாய்ப்பாடு எல்லாம் பார்த்துருக்கோம். அப்படி ஒரு வேளை பார்க்கலன்னா போய் பாருங்கள். எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருந்தால் ரொம்ப லேட் ஆகிடும், அதனால் சொல்கிறேன். 8 பெருக்கல் 9 பெருக்குனா 72 வரும். 72 வரும். மேலே ஒரு 2 இருக்குல்ல, இங்கே 27ல் 7 எழுதிட்டோம், மேலே 2 இருந்ததில்ல, அதை கூட்டினா 74 வரும். 74க்கு 4 எழுதிக்கிங்க. அதே மாதிரி தான் 2 டிஜிட் வந்திருக்கு. 74 இருக்குது. 74ல் 4 மட்டும் எழுதிக்கிறோம். மீதி 7 இங்கே எழுதிக்கிறோம். இங்கே எதுக்கு எழுதுறோம்னா கூட்டணும். இது கூட என்ன பெருக்கி வருதோ அதை கூட்டிக்கணும். 7 மட்டும் எழுதியிருக்கோம், இதெல்லாம் கிடையாது. இப்போ 9 எடுத்துகிட்டு போய் 4 கூட பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும்? 36 வரும். 36 கூட்டல் 4 43. இதுதான் 9 மட்டும் பெருக்குனதால் இது வந்துருக்கு. இந்த விடை வந்திருக்கு. அடுத்தது 1 எடுத்துகிட்டு போவோம். 1 எடுத்துகிட்டு போய் நடுவில் இருக்க முதல்ல கடைசி எண்ணை முடிச்சிட்டா இப்போ நடுவு எண்ணை எடுக்கிறோம். நடுவு எண்ணை எடுத்துகிட்டு போய் இந்த 483 கூட பெருக்க போகிறோம். 1 கூட எந்த எண்ணை பெருக்கினாலும் அதே எண்ணு தான் வரும். 1 எடுத்துகிட்டு போய் 3 பெருக்குனா 3, 1 3 3. இப்போ இந்த 3 பெருக்கிறது இங்கே எழுதக்கூடாது. ஒரு எண் தள்ளி இங்கே தான் எழுதணும். 2வது எண்ணுக்கு நேராக தான் இங்கே எழுதணும். சரியா? இங்கே எழுதுறதுலாம் இருக்கக்கூடாது. இந்த எண்ணுக்கு அடுத்தது எந்த எண் இருக்கோ அதுக்கு கீழே இந்த 3 எழுதணும். சரியா? அடுத்தது இந்த 1 எடுத்துகிட்டு போய் இந்த 8 கூட பெருக்குனா 8 வரும். அப்படியே எழுதுங்க. இந்த 1 எடுத்துகிட்டு போய் திரும்ப 4 கூட பெருக்குங்க. 4 பெருக்குனா 4 அப்படியே வந்துடும். முடிஞ்சதா? அடுத்தது 5 எடுங்க. 5 எடுத்துகிட்டு போய் இந்த 3 கூட பெருக்குனா 3 5 15க்கு இங்கே எழுதக்கூடாது. 15 சொன்னால முன்னாடி 2 டிஜிட்னு 15 வந்திருக்கு. இப்போ 5 மட்டும் தான் எழுதணும். 5 எங்கே எழுதணும்னா இங்கே எழுதக்கூடாது, இங்கே எழுதணும். 5 மீதி 1 இருக்குது. 1 இங்கே எழுதணும். நம்ம 3 தானே பெருக்கணும், அதனால் 15 மீதி இருக்க 1 இங்கே 8க்கு மேலே எழுதணும். இப்போ 5 எடுத்துகிட்டு போய் 8 கூட பெருக்குங்க. 8 5 40. 40 கூட்டல் மேலே 1 இருக்கா? 41. 41க்கு 1 எழுதுங்க. மீதி இங்கே 4 இருக்கும். சரியா? அடுத்தது 5 எடுத்துகிட்டு போய் இந்த 4 கூட பெருக்குங்க. 20. 20 கூட்டல் 4 24. 24. இங்கே ஏன் 24 அப்படியே எழுதுகிறோம் அப்படின்னா, இங்கெல்லாம் பெருக்குன்னா 2 டிஜிட் வந்தால் ஒரு பின்னாடி இருக்க எண்ணங்க எழுதிட்டு மேலே 4 போடுறது 2 போடுறதுலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே ஏன் 24 அப்படியே எழுதிக்கிட்டோம்னா, இதுக்கப்புறம் நம்பர் கிடையாது, இதோட முடிஞ்சிருச்சு பெருக்கல். அதனால் 24 அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்க. 7. 7க்கு கீழே இங்கே நம்பர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் 7 அப்படியே வந்துருச்சு. 4 கூட்டல் 3 7. சரியா? அடுத்தது 3 கூட்டல் 8 11. 11 கூட்டல் 5
16. 16க்கு 6 எழுதிக்கிறோம். மீதி மேலே 1 போட்டுக்கிறோம். கூட்டினா 1 கூட்டல் 4 5, 5 கூட்டல் 4 9, 9 கூட்டல் 1 10, 10க்கு 0, மீதி 1. மீதி 1 இங்கே எழுதுகிறோம். மேலே எதுவும் நம்பர்ஸ் இல்லை, 24க்கு மேலே நம்பர்ஸ் எதுவும் இல்லை. 1 கூட்டல் 4 5. இந்த 2 அப்படியே எழுதிக்கிங்க. இதுதான் விடை. சரியா? அடுத்தது இரண்டாவது கணக்கு பார்க்கலாம். மாதிரி பெருக்கணுமோ அதே தான் இங்கேயும் பெருக்க போகிறோம். இந்த கடைசி நம்பர் எடுக்க போகிறோம். இந்த 3 நம்பர் கூட பெருக்க போகிறோம். எப்படி பெருக்க போகிறோம்னா, முதல்ல இங்கே பெருக்கணும், 2ஆம் நம்பரை பெருக்கணும், அடுத்தது 7 பெருக்கணும், அடுத்தது 6 பெருக்கணும். இந்த ஆர்டரில் தான் போகணும், பின்னாடி இருந்து பெருக்கணும். அடுத்தது 7ஆம் நம்பர் எடுக்க போகிறோம், நடுவில் இருக்க நம்பர் எடுக்கிறோம். அதே மாதிரி 2 பெருக்க போகிறோம், 7 பெருக்க போகிறோம், 6 பெருக்க போகிறோம். அடுத்தது 4 எடுக்க போகிறோம், 4 எடுத்து 2 பெருக்க போகிறோம், 7 பெருக்க போகிறோம், 6 பெருக்க போகிறோம். இந்த ஆர்டரில் தான் பெருக்கணும். இங்கேருந்து வரக்கூடாது, நடுவிலேருந்து போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது, இங்கேருந்து தான் பெருக்கணும். சரியா? அடுத்தது 1 எடுக்கிறோம். 1 கூட எந்த நம்பர் பெருக்கணும் அதே தான் வரும்னு இங்கே முன்னாடி பார்த்தோம். 1 கூட 2 பெருக்குனா 2, 1 2. அடுத்தது 1 கூட 7 பெருக்குனா 7. அடுத்தது 1 கூட 6 பெருக்குனா 6. அப்படியே பெருக்கிட்டோம். அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் பெருக்க போகிறோம். 7 பெருக்கல் 2 14. 14க்கு 4. மீதி 1 சொன்னோமா, 1 எங்கே போடணும்னா 2 தானே பெருக்கணும். அதனால் 7க்கு மேலே தான் அந்த 1 போடணும். 2 பெருக்கினதுக்கு அடுத்தது எந்த நம்பருக்கோ அது மேலே தான் 1 போடணும். சரியா? அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குங்க. பெருக்குனா 14, 7 49. 49 கூட்டல் 1 50. 50க்கு 0. மீதி 5 இங்கே போட போகிறோம். ஏன் 5 இங்கே போடுறோம்னா இந்த நம்பரை பெருக்கணும். அதனால் அடுத்தது இருக்க நம்பரில் 5 போடுறோம். அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்குங்க. பெருக்குனா 7 42. 42 கூட்டல் 5 47. 47 அப்படியே போடுறோம். ஏன்னா இதுக்கப்புறம் பெருக்கிறதுக்கு கடைசி எண்ணு இல்லை, அதனால் 47 அப்படியே போடுறோம். சரியா? அடுத்தது 4 எடுத்துகிட்டு போங்க. 4 எடுத்துகிட்டு போய் 2 கூட பெருங்க. பெருக்குனா 8 வரும். 8க்கு இங்கே போடக்கூடாது, இந்த 0க்கு நேரம் தான் போடணும். ஒரு எண் தள்ளி தள்ளி வரணும். சரியா? 8 போடுறோம். இப்போ இந்த 4 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குங்க. 1 7, 2 14, 3 21, 4 20. 4ஐயும் 7ஐயும் பெருக்குனா 28. 28க்கு 8 அப்படியே எழுதிக்கிறோம். மீதி இங்கே 2 போடுறோம். சரியா? 2 இங்கே போடுறோம். அடுத்தது 4 பெருக்கல் 6. 4 பெருக்கல் 6 24. 24 கூட்டல் 2 24 வரும். பெருக்கு கூட்டல் 2 26 எழுதிக்கிறோம். இப்போ கூட்டுறோம். இதை 2 7 கூட்டல் 4 11க்கு 1. மீதி 1. 1 கூட்டல் 6 7. 7 கூட்டல் 8 15. 15க்கு 5. மீதி 1. 1 கூட்டல் 7 8. 8 கூட்டல் 8 16. 16க்கு 6. மீதி 1. 1 கூட்டல் 4 5. 5 கூட்டல் 6 11. 11க்கு 1. மீதி 1 3. விடை வந்துருச்சு. சரியா? அடுத்தது மூன்றாவது கணக்கு. மூன்றாவது கணக்கும் அதே மெத்தடு தான். 1 இருக்குது. 1 எடுத்துகிட்டு போய் இந்த 8 கூட பெருக்குனா 8 தான் வரும், முன்னாடியே சொல்லியிருக்கேன். 1 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்குனா 5. 1 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குனா 9. அடுத்தது 7. 7 பெருக்கல் 8 56. 56க்கு 6 எழுதிக்கிறோம். மீதி 5. 7 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்குனா 35. 35 மேலே ஒரு 5 இருக்கா, கூட்டினா 40. 40க்கு 0. மீதி 4. 7 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குனா 63 வரும். 63 மேலே ஒரு 4 இருக்குது, கூட்டினா 67 வரும். 67 அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது 67 அப்படியே எழுதுகிறோம்னா இதுக்கப்புறம் நம்பர் இல்லை பெருக்கிறதுக்கு, அதனால் 67 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ 3 எடுத்துகிட்டு போகிறோம். 3 எடுத்துகிட்டு போய் 8 பெருக்குனா 3 24. 24க்கு 4 எழுதுகிறோம். மேலே 2 எழுதுகிறோம். இந்த எண்ணை தான் பெருக்கணும், அதனால் மேலே 2 எழுதுகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 எடுத்துகிட்டு போய் 5 கூட பெருக்கணும். 3 15. மேலே ஒரு 2 இருக்குது, மேலே ஒரு 2 இருக்கா, 15 17. 17க்கு 7. மீதி 1. இந்த 4 முன்னாடி எழுதின 4லாம் கேன்சல் ஆகிடும். ஒரு டைம் முடிச்சிருச்சுன்னா அது அப்படியே கேன்சல் ஆகிடும், அதெல்லாம் அதை எடுத்துக்கூடாது. இப்போ 1 இருக்குது. இப்போ 3 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குனா 27 வரும். 27ல் மேலே ஒரு 1 இருக்குது, 28. 28 எழுதுகிறோம். இப்போ இது கூட்டுங்க. 8 5 கூட்டல் 6 11. மீதி 1 மேலே 1. 1 கூட்டல் 9 10. 10 கூட்டல் 4 14க்கு 4. மீதி 1. 7 1 கூட்டல் 7 8. 8 கூட்டல் 7
15க்கு 5 மீதி 1, 1 கூட்டல் 6 7, 7 கூட்டல் 8 15, 15க்கு 5 மீதி 1, 1 கூட்டல் 2 3 விடை. கணக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அப்படி ஒருவேளை புரியலைன்னா இன்னொரு தடவை பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் தான் நீங்கள் எனக்கு கொடுக்குற சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.